மீண்டும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி தன்னுடைய காசாவுக்கான பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். மனச்சோர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதுவெல்லாம் நம்ம வெளிப்படையாகவே நம்ம ராணுவம் தோத்துருச்சு என்று சொல்லக்கூடியவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த யாராவது பண்ணினாங்கன்னு ஒரு சிங்கிள் பர்சனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம இவ்வளவு காலமா கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப இட்சாக் பிரிக் மாதிரி இஸ்ரேலிய ராணுவ ஜெனரல்களே கேட்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய உச்ச ஆன்மீக தலைவராக இருக்கிற ஷியா மத போதகர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய ஆலோசகர்கள்ல ரொம்ப முக்கியமானவராக அறியப்படுகிற அலி லாரிஜானி அவர்கள் நாளைய தினம் ஓமானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஓமான்ல அமெரிக்காவும் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 122வது நாளிலே நாம் அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது, பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்துல கடுமையான ஒரு யுத்தம் உச்சத்தில் இருந்த நேரத்தில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி சார்பாக பல நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் காசா மக்களுக்கு உணவு, தண்ணீர், மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து சர்வதேச நாடுகளிலிருந்து கப்பல் வழியாக காசாவுக்குள் சென்றார்கள். இஸ்ரேல் கடுமையாக அதை அடக்கியது. அதிலே கிரேட்டா தன்பர்க் போன்ற காசா மக்களுக்காக குரல் கொடுத்த சகோதரிகள் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டார்கள். கிரேட்டா தன்பர்க் அவர்கள் உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் இஸ்ரேலில் வைத்து துன்புறுத்தப்பட்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடராக 2 தடவைகள் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி தொடர்ந்து காசாவுக்காக நூற்றுக்கணக்கான கப்பல்களில் உணவுகளை எடுத்துக்கொண்டு போனாங்க. இஸ்ரேல் திரும்ப அவங்கள தடுத்து கொண்டே இருந்தது. அந்த கூட்டணியில சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த பிரபலங்கள், நடிகர்கள், பேச்சாளர்கள் என்று பல பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள். நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பேரனும் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து இதிலே பங்கெடுத்திருந்தார் என்கிற செய்திகளை எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடராக மீண்டும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி தன்னுடைய காசாவுக்கான பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். காசா மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், மருந்துகள் கொடுக்க வேண்டும், ஆடைகள் கொடுக்க வேண்டும், ஒப்பந்தப்படி இஸ்ரேல் நடக்க வேண்டும், ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிக்கொண்டே இருக்கிறது என்கிற விவகாரத்தை சுட்டிக்காட்டி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவை சேர்ந்தவர்கள் கப்பல்களில் காசாவுக்கான உணவுகளை எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். துருக்கியினுடைய பெரும்பாலான இளைஞர்களும் சமூக சேவையாளர்களும் இதிலே இணைகிற அதே நேரத்தில் மற்றும் பல நாடுகளில் இருந்தும் பல பேர் இணைகிறார்கள். நெல்சன் மண்டேலாவினுடைய பேரன் மீண்டும் இந்த பயணத்திலே இணைகிறார். கிரேட்டா தன்பர்க் போன்றவர்களும் இந்த பயணத்திலே இணைகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஃபா பார்டர் திறக்கப்பட்டாலும் ரஃபா பார்டருக்கு உள்ள வெளிநாட்டு பத்திரிகையாளர்களோ வெளிநாட்டு பணியாளர்களோ நுழைவதற்கு அனுமதி இல்லை. இந்த வாட்டி காசாவை நோக்கி கடல் வழியாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா போகும்போது இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்பதைத்தான் சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில இன்றைக்கு இஸ்ரேலுடைய மேஜர் ஜெனரல், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய 2 முக்கியமான அறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே இட்சாக் பிரிக் இஸ்ரேலுடைய சேனல் 20 அதே போன்று எடியோத் அஹ்ரனோத் போன்ற பத்திரிகைகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டி இஸ்ரேல் முழுவதும் ஒரு பலத்த சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. ஏன்னா பகிரங்கமாகவே இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்களை வெளிப்படையாக இட்சாக் பிரிக் ஓய்வு பெற்ற ஜெனரல் பேசி வருகிறார். இவரை இஸ்ரேலுடைய இராணுவ ஜெனரலாக பணியாற்றியவர் என்கிற காரணத்தினாலும் இவருடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் ரிசர்வ் ஜெனரலாக செயல்பட்ட இட்சாக் பிரிக் அவங்க இன்னைக்கு பேசுகிற நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் யுத்தத்தில் 100% தோல்வி அடைந்து விட்டது, பொருளாதாரத்தில் நாடு தோற்றுவிட்டது, ராஜதந்திர ரீதியாக அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டது என்பதை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு. இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பல அரசியல் ஆய்வாளர்களும் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய செய்திதான் நடந்து முடிந்த காசா வார்ல இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது என்பது. ஆனால் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலாக இருக்கக்கூடிய இட்சாக் பிரிக் அவர்கள் ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தவங்க, இராணுவ தளபதியாக இருந்தவங்க, அவர் வெளியில வந்து பேசுவது என்பது
ஊடகங்களில் ஒரு பலத்த பார்வையை உண்டாக்கி இருக்கிறது. அவர் இஸ்ரேல் காசா மீது நடத்திய தாக்குதல்கள் என்பது எந்த விதமான நோக்கத்தையும் அடைய தவறிவிட்டது. இஸ்ரேல் இராணுவ ரீதியாக தோல்வியடைந்து, பொருளாதார ரீதியாகவும் தோல்வியடைந்து, சமூக ரீதியாக பலத்த சேதங்களை உண்டாக்கி இருக்கிறது. ராஜதந்திர ரீதியில நம்ம வெளிநாட்டு மட்டத்தில் பலத்த தோல்வியை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, நூற்றுக்கணக்கான பில்லியன் ஷேக்கல்களை நாம் இழந்திருக்கிறோம்ங்கிறார். இஸ்ரேல் பொருளாதாரத்தில் பலவீனப்படுகிற நேரத்தில் அமெரிக்காக்காரன் கொடுத்து உதவுவானுங்கிறது ரெண்டாவது. ஆனால் இந்த யுத்தத்தின் தோல்வியால் பில்லியன் கணக்கான ஷேக்கல்களை இழந்திருப்பதை தாண்டி இஸ்ரேலிய இராணுவ சோல்ஜர்களுக்கு மத்தியில PTSD என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மனநோய் ஆழமாக பரவி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. போர்ல ஈடுபட்டிருந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் பலத்த கண்காணிப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க பல பேரும் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். மனச்சோர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதுவெல்லாம் நம்ம வெளிப்படையாகவே நம்ம இராணுவம் தோத்துருச்சு என்று சொல்லக்கூடியவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த யாராவது பண்ணினாங்கன்னு ஒரு சிங்கிள் பர்சனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம இவ்வளவு காலமா கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப இட்சாக் பிரிக் மாதிரி இஸ்ரேலிய ராணுவ ஜெனரல்களே கேட்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அடி வாங்கினவங்க அந்த சமூகம், அடி வாங்கிய சமூகம் தற்கொலையை நோக்கி போகல, அடிவாங்கிய சமூகம் மரணத்தை தேடி போகல. என்ன நடந்தாலும் வைதா அசாபத்துக்கும் முசீபா காலு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ட்டு அடுத்த கட்டம் கடந்து போயிடுறாங்க. ஆனா அடிச்சவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணுகிறார்கள். எனவே இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த பல பேரும் தற்போது கண்காணிப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி இப்பொழுதும் பல முனைகளில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ சோல்ஜர்கள் எந்த நேரமும் தற்கொலைக்கு தூண்டப்படலாம் என்கிற பெரும் கவலை இஸ்ரேலுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பல இராணுவ சோல்ஜர்கள் லெபனான் எல்லையில் நிற்கிறாங்க, காசாவுக்குள்ள இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய. அதே போன்று யமனுக்கு அட்டாக் பண்ணினவங்க இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொள்ள முடியும். எனவே யுத்தம் என்பது நோக்கங்களை அடைய தவறிவிட்டது என்று சொல்லி சேனல் 20 அவர் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் சொல்றது மட்டுமல்லாமல் நம்ம எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளும் இல்லாமல் யுத்தத்தை முடித்திருக்கிறோம். நமக்கு வெற்றியும் கிடைக்கல, வேற எந்த முடிவும் கிடைக்கல. இன்ன வரைக்கும் காசாவுக்குள்ள சோல்ஜரை நிறுத்தி வச்சிருக்கிறோம். இதுல ஏதாவது நமக்கு ஒரு நலவு இருக்குதா என்பதை தாண்டி இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு வாஷிங்டன் தலையிட்டது, அமெரிக்கா தலையிட்டது. ஏன்னா இந்த யுத்தத்தை நிறுத்தினா மட்டும்தான் விளைவு வரும்ங்கிறதுனால நெத்தனியாகுடைய மானத்தை காப்பாற்றி அமெரிக்காவே தலையிட்டு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்ததே தவிர நமக்கு யுத்தத்தை நிறுத்தக்கூட முடியாம போயிடுச்சு. எல்லா பக்கமும் நம்ம தோத்துட்டோம்னு சொல்லக்கூடியவர் யுத்தத்தில் காயமடைந்தவர்கள் என்று சொல்லி 22,300 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 60% இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மன அழுத்த கோளாறுகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பைத்தியமாக சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ற அர்த்தம். இந்த மாதிரி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுலயும் 22,300 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறார்கள். ஆனால் இந்த தரவுகள் எல்லாம் பொய்யான தரவு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலே யுத்தம் நடக்கும் போதே 80,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அறிவிச்சாங்க. திடீர்னு 13,000 பாய்ங்க, திடீர்னு 22,000 பாய்ங்க. அந்த அடிப்படையில் இப்போ 22,300ங்கிறாங்க. இதுவும் அவர்கள் வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு பொய். ஏன்னா யுத்தத்தில் லட்சக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரம். இதை மறைத்து கொண்டுதான் இஸ்ரேல் எப்போதும் பேசும் என்பதையும் நம்ம புரிஞ்சு கொள்கிற அதே நேரம் வெளிப்படையாகவே இட்சாக் பிரிக் இராணுவ ஜெனரல் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் இராணுவ ரீதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் தோல்வி அடைந்து விட்டது. ஜனவரி 2024 அதே போன்று 2025 ஜூலைக்கு இடையில 279 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிற 2048 இஸ்ரேல் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறதோ இல்லையோ மொத்தமாக நாடாக சரிந்துவிடும், நம்ம ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய இராணுவ ஜெனரல் சொல்றது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டு பிளவுகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது, குடியேற்றங்கள்ல பல பிரச்சனை இருந்துகிட்டே வருகிறது, சர்வதேச அளவில் நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம். நம்ம அமெரிக்கா நம்மளோட இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இன்டர்நேஷனலி நம்ம ஆக்கிபைட் பண்ணப்பட்டுட்டோம், தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம்ங்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய ஜெனரல் இட்சாக் பிரிக் சொல்லிட்டு தான் சொல்றாரு. நம்ம நூற்றாண்டை கொண்டாடுவோமாங்கிற சந்தேகமே எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த நிலையில இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 2 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்து
அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இவர்களுடைய தாக்குதல்கள் அநியாயமாக நடத்தப்பட்டு கொண்டே வரக்கூடிய சூழலில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடுவர்கள் தலையிட வேண்டும், கத்தாரு, அதே போன்ற துருக்கி, ஈஜிப்ட் உள்ளிட்ட நாடுகளை தொடர்பாக பேச வேண்டும் என்கிற செய்திகளை வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுடைய உச்ச ஆன்மீக தலைவராக இருக்கிற ஷியா மத போதகர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஆலோசகர்கள்ல ரொம்ப முக்கியமானவராக அறியப்படுகிற அலி லாரிஜானி அவர்கள் நாளைய தினம் ஓமானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஓமான்ல அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தியது நமக்கு தெரியும். அதை ஒட்டித்தான் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஈரானுடைய ஆன்மீக தலைவருடைய உச்சகட்ட ஆலோசகராக செயல்படுகிறார் அலி லாரிஜானி அவர்கள் நேரடியாக ஓமானுக்கு போறாரு. ஓமானுடைய ஃபாரின் மினிஸ்டரை சந்திக்கிறாரு. பேச்சுவார்த்தைகள் தொடர்பான மேலதிக அப்டேட்டுகள் அவங்க கொடுக்க இருக்கிறாங்க என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய இராணுவ தளபதி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய அதிபரை பொறுத்தவரையில் எந்த நேரத்தில் என்ன பேசுவாருன்றே தெரியாது, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மைதானே, நம்ம வளமல சொல்றதுதான். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை குடிகாரம் பேச்சு மறுநாள் போச்சும்பாங்க, அல்லது போதை தெளிஞ்சதோட போயிரும்பாங்க. இந்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேச்சு அப்பவே போச்சு. இப்போ ஒன்று சொல்லுவாப்புல, அடுத்த நிமிஷம் இன்னொன்று சொல்லுவாப்புல, சொல்லிவிட்டு அந்தால கேட்பாப்புல, நான் சொன்னேன் கேட்குற அளவுக்கு தான் நிலைமை இருக்கும். அந்த டொனால்ட் ட்ரம்ப்பை கரெக்டாக அடையாளம் கண்டிருக்கிறாரு. ஈரானுடைய இராணுவ தளபதி என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்றை பேசிக்கிட்டு இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். எனவே ட்ரம்ப்பை நம்ம எதுலையுமே நம்ப முடியாது. எந்த நேரத்திலும் நம்ம மேலே அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் உடனடியாக அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு ஈரானுடைய இராணுவ தளபதி தங்களுடைய ஆயுதங்கள் தொடர்ந்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய புதிய ஆயுதங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்றதோட, மேலதிகமாக இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஹெர்சாக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் சிட்னி நகரில் உள்ளிட்ட ஆஸ்திரேலியாவினுடைய பல நகரங்கள்லையும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சிட்னி சிட்டி ஹாலில் இருந்து நியூ சவுத் வேல்ஸ் நாடாளுமன்றம் வரைக்கும் பாலஸ்தீன ஆதரவு பேரணியில ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டால் கைது செய்யப்படுவார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு சிட்னியினுடைய நகர காவல்துறை அறிவித்து இருந்தாலும், ஏற்கனவே இப்படியான அறிவிப்புகள் விடுக்கப்பட்டும் அதற்கு எதிராக சிட்னியில பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கான முஸ்தீபுகளும் அங்கங்கே ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வரக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான சர்வதேசத்தினுடைய ஆதரவு தளம் பலமாகவே இருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம வெளி ஊரில் இருக்கிற காரணத்தினால தான் வீடியோ கொஞ்சம் தாமதமாகிறது. ஓரிரு நாட்கள் அது சரி செய்யப்பட்டுவிடும். அதே நேரத்தில் இந்த செட்டப்லையும் அதனால தான் நம்ம வீடியோ தந்துக்கிட்டு இருக்கோம், அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. எனவே பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.